ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள். அஸ்வந்த். அஸ்வந்த், சூப்பர் டீலக்ஸ் நடிச்சிருக்கீங்கல்ல? எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி வந்தீங்க எல்லாம் சொல்லுங்கள். அதில் என்ன சொல்லுது, நீங்கள் தான் கொஸ்டின் கேட்குறீங்க. நீங்கள் தானே கொஸ்டின் கேட்குறேன். எப்படி இருந்தது? எப்படி இந்த ரோல் கிடச்சிது? அப்புறம் எப்படி பண்ணீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏதாவது சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குது, ஏதாவது சொல்லுங்கள். அது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கவும் விஜய் சேவை சார் வந்து பிடிங்கி சாப்பிட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தியாகராஜ குமாராஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கோபமாக இருப்பாரு. என்கிட்ட மட்டும் கொஞ்சிக்கிட்டு பாரு. உங்களோட கொஞ்சம் எல்லாத்தையும் கோபமாக இருப்பான். சூப்பர். ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு? சின்ன பசங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஓ, சின்ன பசங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. சாம. இப்போது உங்களுக்கு கொஞ்சம் வரும்னு சொன்னாங்க தியாகராஜ குமாராஜ் சார். அவர் மாதிரி பண்ணி காட்டுங்க. அவர் எப்படி கொஞ்சம் வரும், எப்படி பேசுவார்? நம்பரியா? பண்ணுவியா? பண்ணி காட்டு. அப்படியா? பண்ணு. ஐயோ, ஐயோ, அவர்கிட்ட பண்ணி காட்டினியா? அவர்கிட்ட பண்ணி காட்டினியா? அப்புறம் தான் வாய்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்க. சரி, சூப்பர் டீலக்ஸில் உன்னை யார் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க? டேரக்டரா, கேமராமேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜபாரா நல்லா இருந்தாங்களா, அவங்களாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்களா? பிரசன்னா. ஓகே, நோட் பண்ணி. என்ன பண்ணாரு பிரசன்னா? சே, பார்த்துக்கலாம். அவரை படம் முடிக்கணும் அப்புறம் சரியா? சரி, உன் இன்ஸ்டா பேஜ் எஃபி பேஜ் தான் பயங்கரமாக இருக்குது. வீட்டில் எப்படி பயங்கர சப்போர்ட்டா? யார் மெயின்டைன் பண்ணுறாங்க அதெல்லாம்? எப்படி சொல்லிட்டேன்? யாருமே சப்போர்ட் இல்லை. வீட்டு ஃபுல்லாக இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, இவ்வளோ ஆள் வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு சப்போர்ட் இல்லை தெரியுமா? இன்ஸ்டா பேஜ் தான் சூப்பராக இருக்குது. யார் மெயின்டைன் பண்ணுறது? ஓ, டேடியா? அது அப்படி சொல்லுங்க. ஓ, அதுவே. ஓகே, சூப்பர் கியூட். சரி, உன்னோட வீடியோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பயங்கர வைரல் ஆச்சு. நீ வந்து ஜீ தமிழில் வந்து ஒரு இது பேசியிருந்தேன் இல்லையா? உன்னோட சீரியலில் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு பயங்கரமாக பேசியிருந்தேன். அது பயங்கரமாக வைரல் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நல்லா தான் இருந்தது. எப்படி இருந்தது? முதல்ல யாராவது பார்த்து ஏன் நான் டிவியில் பார்த்தேன்டா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸ்கூலில் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் கூப்பிட்டு போனாங்களே எங்கே நடிக்கிறதுக்கு. சரி, நடிச்சு வந்தப்பறம் ஸ்கூலில் இருக்கும்ல, பசங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. என்ன ஒன்னே பார்க்கல, ஒன்றுதான் ஊரே பார்க்கலையாப்பா? ஊர் பார்க்குறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அப்படிலாம் ஃபஸ்ட்டு நான் நடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் ஜோசியை பார்க்குறவங்க. அப்புறம் அந்த அப்புறமா ஸ்க்ரீனில் வந்த அப்புறமா டிவியில் பார்த்த அப்புறமா பார்த்துட்டு வந்து கேட்டாங்கல்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அது என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் அவங்க. சரி, இப்போ சூப்பர் டீலக்ஸில் வந்து அப்படின்னு பண்ணல, அதுக்கு நான் சொல்ல முடியாது. நீ சொல்ல வேணாம், யார் சொல்ல கேட்டா? அதுக்கெல்லாம் ட்ரெய்லர் பார்த்து கூப்பிட்டுருப்பாங்கல்ல, பேசியிருப்பாங்கல்ல யாராவது. எல்லாம் என்ன நடந்துச்சா? நான் சொல்லி காட்டேன், சொல்லி காட்டேன். கேமரா சொல்லி காட்டலாம். ஜப்பார் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சொல்லி காட்டேன். சரி, ரோபோட்டிக்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டாமே சொன்னாங்க. நடிப்பு தவிர வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாப்பாவுக்கு? எனக்கு மிலிட்ரி ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் அங்கே போய் ஏதோத்தனம் இறந்துட்டேன். அதெல்லாம் ஆசை இருக்கு. இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பேன். அதான் இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கணும். இந்தியாவுக்குள்ளேயே மிலிட்ரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பேன். சூப்பர். வேற என்ன? சரி, ரோபோட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டாமே எப்படி வந்துச்சு? அப்துல் கலாம். உங்கள் பேர் அப்துல் தானே? ஆமாம். வைஸ் லிட்டில் அப்துல். சரி, சொல்லு. ஏதாவது இன்ட்ரெஸ்டாமே ரோபோட்டிக்ஸில்? நான் என்ன பண்ணேன்? ஆமாம், நான் வந்து ஒரு கன் செய்ய போகிறேன். கன் செய்ய போறியா? என்ன கன்று? அது சுடுற கன். யார் சுட போகிறத வச்சு? அதை வச்சு யாரையும் சுட மாட்டேன். அது பென்சிலோ இல்லை ஏதாச்சும் ஒரு குண்டு மாதிரி ஏதாச்சும் வெட்டி அது உள்ளே போட்டுருவேன். அந்த குண்டு போட்ட இடத்துல
சரி வேற என்னெல்லாம் பிடிக்கும் உனக்கு? பாட பிடிக்குமா, ஆட பிடிக்குமா, டான்ஸ் பிடிக்குமா? பாட பிடிக்கும். வேற டான்ஸ் ஆட பிடிக்கும், கார் ஓட்ட பிடிக்கும். கார் எப்படி ஓட்டுற நீ? சும்மா போய் சொல்லாத. உள்ள பைக் இருக்கு. நான் ஒன்றா சொல்லுவேன்னா, ஓகேவா, ஒரு வேர்ட் சொல்லுவேன்னா அந்த வேர்டு வந்து உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. எக்ஸ்பிரஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பத்தியா கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ தோனி உனக்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஸோ ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்காதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன பிடிக்குமா? சரி ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இப்போ என்ன பண்ண பத்தியா, அதுதான் எக்ஸ்பிரஷன். அது மாதிரி நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு நீ ஒரு எக்ஸ்பிரஷன் தரணும். சரியா? ஆரம்பமா ஐஸ்கிரீம், ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா பாட்டி, மேக்ஸ் கிளாஸ், ஹோம்ஒர்க், சோகமாயிடும், கேமிங், ஓகே தான், ஸ்விம்மிங் பூல், ரோபாட்டிக்ஸ், மிலிட்டரி. அது மிலிட்டரி இல்ல, மிலிட்டரி. சரி ஓகே, மிலிட்டரி. ஜங்க் ஃபுட்ஸ், டீச்சர், ஃபோனு, சைக்கிளிங், சூப்பர் டீலக்ஸ், தியாகராஜா குமாராஜா. எங்கப்பா எழுதி இன்சியா நிற்கிறானே. அக்ஷ்வன், இப்போ வந்து டைரக்டர் சார் வந்து உனக்கு நிறையா சொல்லி கொடுத்துருப்பாரு ஸ்பாட்டில். உனக்கு ஏதாவது ரெஜிஸ்டர் ஆகிருக்கும்ல, அவர் எப்படி பண்ணுறாரு, எப்படி பேசுகிறாரு, எனக்காக எதனா பண்ணி காட்டுறியா? என்ன பண்ணி காட்டுறேன்? அவர் ஆக்ஷன் கட்டு சவுண்ட்ல சொல்றாருல. சூப்பர். நான் போய் நிக்கிறேன், பண்ணி காட்டுறியா? பண்ணி காட்டுறேன். கேமரா, சவுண்ட், ரோலிங், ஆக்ஷன். கட். இந்த வீடியோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய சொல்லி பழகிடுச்சுல.